அவர்களை கூட்டு சேர்த்துக் கொண்டார். அவருடைய அப்பாவான பண்டாரநாயக அவர்களை சுட்டுக் கொண்ட பித்த பிட்சுகளையும் அவருடன் சேர்த்துக் கொண்டார். தந்தை இறந்தாலும் சரி, கணவன் இறந்தாலும் சரி, யார் இறந்தாலும் அதெல்லாம் முக்கியம் அல்ல, எனக்கு பதவிதான் முக்கியம் என்று அவர் போனார். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தார். அந்த தேர்தல் காலத்திலே அவருடைய ராணுவம் மக்களை மிரட்டியது. அவருடைய குண்டர்கள் மக்களை வேட்டையாடினார். எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டார். நம்முடைய சேனாதி ராஜா அவர் பேச இருந்த மேடையிலே ஏறி அவரை கத்தினாலே குத்தினார். இவ்வளவு அக்கிரமங்கள் செய்தும் கூட அவராலே வெற்றி பெற முடியவில்லை. சிங்கள மக்கள் அவரை தோற்கடித்தார்கள். அங்கே ரணில் விக்ரமசிங்காவின் அணியை வெற்றி பெற வைத்தார். அதே போலவே தமிழ் மக்களும் ஒன்றுபட்டு நின்றார்கள். முதல் தடவையாக புலிகளுக்கு எதிரான அமைப்புகள் அல்லது கட்சிகள் கூட விடுதலை புலிகள் தான் எங்களுடைய ஒரே பிரதிநிதிகள், அவர்களுடன் மட்டுமே சிங்கள அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதையே மக்கள் முன்னாலே வைத்து தமிழ் தேசிய அணி ஒன்றை உருவாக்கி அதன் சார்பிலே போட்டியிட்டார்கள். மக்கள் அவர்களை வெற்றி பெற வைத்தார். அதில் தப்பி தவறி 2 பேர் மட்டும் வெற்றி பெற்றார்கள். சந்திரியாவின் ஆதரவாளர்கள் டக்ளஸ் தேவானந்தாவும் இன்னொருவரும் வெற்றி பெற்றார்கள். எப்படி 60,000த்திற்கும் மேற்பட்ட மக்களை வாக்களிக்க முடியாமல் விரட்டிவிட்டு வெறும் 300 வாக்குகளை வாங்கி அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். இன்றைக்கும் அவர்கள் அந்த தொகுதி பக்கம் போக முடியாது. அதுதான் உண்மையான நிலைமை. அங்கு சிங்கள மக்களும் அதே போலவே தமிழர்களும் ஒன்றுபட்டு நின்று ஒரு மகத்தான தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அந்த தீர்ப்பை மதிக்க வேண்டிய மாபெரும் கடமை புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவுக்கு உண்டு. ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. சந்திரியா எவ்வளவோ தகுதிகள் செய்தார். அமெரிக்கா சர்வதேச பயங்கரவாதத்திற்கு எதிராக அதை ஒழித்து கட்டுவதென்று முழுமூச்சுடன் இறங்கியிருக்கக்கூடிய இந்த வேளையில் அதை பயன்படுத்தி விடுதலை புலிகளை சர்வதேச பயங்கரவாதிகளாக சித்தரித்து அமெரிக்காவை வைத்து ஒழித்து விடலாம் என்று நினைத்தார். அதற்காக எவ்வளவோ முயற்சிகள் செய்தார், பிரச்சாரம் செய்தார். எதுவுமே நடக்கவில்லை. பிரபாகரன் அவர்களை சிறந்த ஒரு போர் அளபதியாக மட்டுமே பார்த்த உலகம் இன்றைக்கு பிரபாகரன் அனுபவ முதிர்ச்சி மிக்க சிறந்த ராஜதந்திரியாக உருவாயிருப்பதை பார்க்கிறது. ஆள்பலம், பணபலம், அந்நிய நாட்டுகளின் உதவி பலம் எல்லாம் இருந்தும் கூட இவற்றில் எதுவுமே இல்லாத பிரபாகரன் சந்திரியாவின் ராஜதந்திரத்தை அவருடைய ராஜதந்திரத்தினாலே முறியடித்தார், மூலையிலே உட்கார வைத்தார். ரணில் விக்ரமசிங்கா பதவியேற்ற போது இவர் என்ன உடன்பாடு செய்து என்ன பிரயோஜனம்? நான் ஒரு ஆணையிட்டால் ராணுவம் என்னுடைய ஆணையின்படிதான் நடக்கும் என்று சந்திரிகா பேசினார். என்னுடைய சம்மதம் இல்லாமல் எதுவும் செய்துவிட முடியாது என்று கொக்கரித்தார். என்ன ஆயிற்று? இந்த உடன்பாடு ஏற்பட்ட போது உலக நாடுகள் எல்லாம் வரவேற்றன. இந்தியா உள்பட நார்வே செய்கிற சமரச முயற்சிகளுக்கு எங்கள் ஆதரவு உண்டு என்று சொல்லிய பின்னாலே இந்த அம்மையாரினாலே எதுவும் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு பேசாமல் மூலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எப்படி நார்வே நாட்டின் மத்தியஸ்தம் வந்தது? யார் சொன்னது? முதலதை பிரபாகரன் தான் சொன்னார். உங்களை நம்பி நாங்கள் இனி பேச வரமாட்டோம். நீங்கள் உடன்பாடு செய்கிறீர்கள், பின்னாலே மீறுகிறீர்கள், ஆனால் அதற்கான பழியை எங்கள் மீது போடுகிறீர்கள். உண்மை அறியாத உலகம் அதை நம்புகிறது. ஆகவே 3வது நாட்டின் மத்தியஸ்தம் இருந்தால்தான் நாங்கள் பேசுவோம், இல்லாவிட்டால் உங்களுடன் பேச மாட்டோம் என்ற நிலைப்பாடினை பிரபாகரன் எடுத்தார். ஆனால் இந்த அம்மையார் என்ன சொன்னார்கள்?
மூன்றாவது நாடா மத்தியஸ்தமா? கூடவே கூடாது. எங்களுடைய உள்நாட்டு பிரச்சனையிலே இன்னொரு நாடு தலையிடுவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார். பிறகு வேறு வழி இல்லாமல் சர்வதேச நிர்பந்தத்துக்கு பணிந்து நார்வே நாட்டின் மத்தியஸ்தத்தை ஒப்புக்கொண்டாலும் கூட அதற்கு எதிராக செயல்பட்டார். அங்கே நார்வே நாட்டு தூதர் அலுவலகத்திற்கு முன்னாலே ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு மக்களை தூண்டிவிட்டு இவருடைய கட்சிக்காரர்களை ஏவி அங்கே நார்வே நாட்டு கொடியை எல்லாம் எரித்தார்கள். 2 ஆண்டு காலம் எரிக் சோல்ஹேம் அங்கேயும் இங்கேயும் போய் இருதரப்பையும் ஓரளவுக்கு சுமூகமாக்கி பேச்சுவார்த்தையை ஒரு கட்டத்திற்கு கொண்டு வந்த போது திடீரென்று சந்திரிகா சொன்னார், இனிமேல் எரிக் சோல்ஹேம் வந்தால் நாங்கள் பேச மாட்டோம் என்று சொன்னார். வேதாளம் மீண்டும் முருங்கமரம் ஏறிவிட்டது என்று சொல்வது போல அவர் மாறினார். எதற்காக? அதுதான் முக்கியமான. புதிதாக ஒரு நபர் நடுவராக வந்தால் மீண்டும் பேச்சுவார்த்தை முதலிலிருந்து தொடங்க வேண்டும். 2 ஆண்டு காலம் ஏற்பட்ட பேச்சுவார்த்தை வீண். இது சிங்கள ஆட்சியாளர்களுக்கு புதிதல்ல. மதிப்புக்குரிய பிரதமராக இந்திரா காந்தி அவர்கள் இருந்தபோது அன்றைக்கு அவர் மூத்த ராஜதந்திரியான ஜி பார்த்தசாரதி அவர்களை இலங்கைக்கு அனுப்பினார். அனுப்பி ஜெயவர்த்தனாவுடனும் அன்றைக்கு தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர்களுடனும் உட்கார வைத்து பேச வைத்து 2 ஆண்டு காலம் வட்டமேஜை மாநாடு அதெல்லாம் நடந்தது. 2 ஆண்டுக்கு முடிவிலே அனெக்சட் சி என்கிற ஒரு திட்டத்தை இருதரப்பும் ஏற்றுக்கொள்வது என்று முடிவாயிற்று. ஜி பார்த்தசாரதி ஒரு மூத்த ராஜதந்திரி. அவரை மீறுவதற்கு ஜெயவர்த்தனாவால் முடியவில்லை. எனவே ஒப்புக்கொள்ள வேண்டிய அவசியம் இருந்தது, ஒப்புக்கொண்டார். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்திரா காந்தி அவர்கள் அங்கே சுட்டுக் கொல்லப்படவே அவர் ஜெயவர்த்தனா மீண்டும் என்ன சொன்னார், இனிமேல் ஜி பார்த்தசாரதி வந்தால் நான் பேச மாட்டேன் என்று சொன்னார். இலங்கை மாதிரி ஒரு சுண்டைக்காய் நாடு, இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாடு தன்னுடன் பேசுவதற்கு யாரை அனுப்ப வேண்டும் யாரை அனுப்பக்கூடாது என்று உத்தரவு போடுகிற நிலைமை இருந்தது. இந்திரா காந்தி காலத்திலே அந்த துணிவு ஜெயவர்த்தனாவுக்கு வரவில்லை. ஆனால் ராஜீவ்காந்தி வந்தவுடன் அவருக்கு ராஜீவ்காந்தியை பற்றி புரிந்து போயிற்று. அவர் சொன்னார், இந்தியா டுடே பத்திரிகைக்கு அவர் அளித்த ஒரு பேட்டியிலே ஜெயவர்த்தனா சொன்னார், இந்தியாவின் பிரதமருக்கு வயது 43, என்னுடைய அரசியல் அனுபவம் 43 ஆண்டுகள் என்று சொன்னார். இவர் சோட்டா பையன் என்று சொன்னார். சொல்லாமல் சொன்னார். அதுதான் அர்த்தம் அதற்கு. இப்படியெல்லாம் அவரை இகழ்ந்தும் கூட ராஜீவ்காந்தி அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு ஜி பார்த்தசாரதி அனுப்பாமல் நிறுத்திக் கொண்டு அன்றைக்கு சிதம்பரத்தையும் பண்டாரியையும் அனுப்பி வைத்தார். ஒரு நீதிமன்றத்திலே நடைபெறுகிற வழக்குக்கு அங்கே மூத்த வழக்கறிஞர் போய் வாதாட வேண்டியதற்கு பதில் வக்கீல் குமஸ்தா போனால் என்ன ஆகும்? பார்த்தசாரதி போய் பேசிய இடத்துல சிதம்பரம் போய் பேசி என்ன ஆகிற போகிறது? சிதம்பரத்துக்கு இந்த பிரச்சனையை பற்றி எதுவும் தெரியாது. அவரை ஆலோசகராக ஏற்றுக்கொண்டு ராஜீவ்காந்தி செயல்பட்டால் என்ன ஆகும்? அதுதான் ஆனது. அதே மாதிரி இந்த தடவையும் சந்திரிகா செய்வதற்கு முயற்சித்தார். இருதரப்பினுக்கிடையே ஒரு நடுவர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த நடுவரை மாற்ற வேண்டுமானால் அதற்கு 2 தரப்பின் சம்மதமும் இருக்க வேண்டும். ஒரு தரப்பு பார்த்து இந்த நடுவர் வேண்டாம் என்று சொன்னால் உடனே அகற்றிவிட முடியாது. ஆனால் அவர் வேண்டும் என்றே அதை செய்தார். ஆனால் நாடாளுமன்றத்திலே அவருக்கு கிடைத்த அடி என்பது மீண்டும் எரிக் சோல்ஹேமை இங்கே நடுவராக கொண்டு வந்து சேர்த்தது. 3வது நாட்டின் மத்தியஸ்தம் வேண்டும் என்று சொன்னவரும் பிரபாகரன், உறுதியாக நின்றவர் பிரபாகரன். எரிக் சோல்ஹேம் வந்து பேசி அவரை 2 ஆண்டுக்கு பிறகு வேண்டாம் என்று சந்திரிகா சொன்னபோது கிடையாது, எரிக் சோல்ஹேம் தான் மீண்டும் இருக்க வேண்டும் என்று சொன்னவர் பிரபாகரன்.
இன்றைக்கு என்ன இருக்கிறது? அரே எரிக் சோல்ஹெம் தான் இன்றைக்கு நடுவராக வந்து இருக்கிறார்.